மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் ராஜேஷ். நான் இன்றைக்கி இருக்கிற இடம் குன்னூர் மலைப்பகுதி. நல்ல நேச்சுரலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாரல் பனி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு. ஸோ நம்ம நின்று ஷூட் பண்ணுறதுக்கும் வெயில் இல்லாமல் அழகாக இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளட்ச் கண்ட்ரோல் ட்ரைனிங். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிகினர் மட்டும் இல்லாமல் ஒரு 10 வருஷமாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை இருக்குது மேனுவல் காரில். அது என்னென்னா கிளட்ச் கண்ட்ரோல் எனக்கு சரியாக வரல அப்படிங்கிறது தான். நான் ஒரு மலைப்பகுதியில் ஏற்றி நிறுத்திட்டு திடீர்னு நான் பிரேக் பண்ணிட்டு எடுக்கும்பொழுது எனக்கு கார் பின்னாடி வந்துடுது. எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே தெரியல, என்ன செய்யன்னு தெரியல, அதை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு இந்த குன்னூர் மலைப்பகுதியில் ஒரு ரேம்பான ஏரியா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாகனங்கள் எதுவும் போகாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கனால நல்ல ஒரு ஸ்லோப்பை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம எப்படி கிளட்ச் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நல்லா க்ளீனாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும் பொழுது இதை பார்த்துட்டு ஒரு 2-3 டேஸ் நீங்கள் ட்ரைனிங் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளட்ச் கண்ட்ரோல் சூப்பராக வந்துடும். நீங்கள் காரை பின்னாடி வராத அளவுக்கு அழகாக எடுக்க முடியும். ஸோ கவனமாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். நம்ம ட்ரைனிங் போகலாம். முதல்ல கிளட்ச் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துட்டீங்க, ஒரு மேடான பகுதியில் காரை நிறுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ஜின் ஆஃப் பண்ணிடுவோம்ல, வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டணும். வைங்களேன், மேலே போகிறோம், அந்த இடத்துல ஒரு காரை நிப்பாட்டின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கியரை போட்டுட்டு அந்த கியரில் வண்டியை லோட் பண்ண பிறகு ஹேண்ட் பிரேக் போடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மேடான பகுதியில் காரை நிறுத்துனீங்கன்னா முதல்ல அப்ளை பண்ண வேண்டியது ஹேண்ட் பிரேக் தான். ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியரில் போட்டு வண்டியை விட்டுட்டு போகணும். அப்போது ஒருவேளை ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் கூட உங்களுக்கு அந்த கியரில் வண்டி நின்றுக்கிடும். நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட்லேயே கியரை போட்டு நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த வண்டியோட மொத்த எடையும் அந்த கியர் பாக்ஸில் லோட் ஆகி கியர் வீல்ஸ் சீக்கிரமே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால அந்த மாதிரி செய்யவே கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக், செகண்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் போட்டு இறங்கணும். இது மேனுவல் காராக இருந்தால், நீங்கள் ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் ட்ரைவ் மோட், பார்க்கிங் மோட்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மோடில் போட்டு இறங்கணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் போட்டு இறங்கணும். கியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காரில் நீங்கள் கீயை இக்னிஷன் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாது இல்லையா? அதனால் நீங்கள் அது ஆனில் இருக்கும் பொழுதே, என்ஜின் ஆனில் இருக்கணும்னு இல்லை, இக்னிஷன் ஆனில் இருக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக் காரில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் பர்டிகுலர் கரெக்டாக பார்க்கிங் மோட், ட்ரைவ் மோடில் போட்டு இறங்கிடலாம். இந்த தகவல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஹில் ஸ்டேஷனில். பொதுவாக நான் கார் டிரைவிங் பண்ணும்பொழுது ஷூ போட்டு ஓட்டுற பழக்கம் எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறும் காலில் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா பொதுவாக பிகினர்ஸ் வெறும் காலில் ட்ரைனிங் பண்ணி பழகியிருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், எவ்வளோ கிளட்ச் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் வெறும் காலில் ஓட்டும் பொழுது. அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். ஆனால் இந்த வெறும் காலில் டிரைவிங் பண்ணுறதை நான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெடல் காலுக்கு அடியில் அலர்ஜி ஆகிடும், ஸ்கின் அலர்ஜி ஆகிடும். அதே மாதிரி இப்போ நான் ஷூ போட்டு ஓட்டுறேன் இல்லையா, நான் வெளியில் சகதியை மிதிச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணுவேன். இப்போ இந்த காரை இன்னொருத்தர் வெறும் காலில் ஓட்டும் பொழுது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி காரணங்களால் வெறும் காலில் ஓட்டுறது ரெக்கமெண்டட் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். பல பேர் இந்த டவுட் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வாய்ப்பு கிடச்சனால இதை சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். அதே மாதிரி ஷூவோ சப்பல்ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால், லாங் ட்ரைவ் போகிறீங்க, ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சப்போஸ் ஒரு சடன் பிரேக் அடிச்சிருச்சு அப்படின்னா இப்படி போய் நம்ம உள்ளே நின்று விடுவோம் இல்லையா, அப்போது அந்த பிரேக் பெடல் டக்குன்னு பிரேக் பிடிக்காது. அப்படிங்கிறனால இந்த இடத்துல எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷூ எடுத்து அந்த பக்கம் போட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பான இடத்துல காரை நிறுத்திட்டு எடுக்கும் பொழுது முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் பிரேக்கை தான் முதல்ல பிடிக்கணும். பிரேக் பெடலில் கால் வச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இக்னிஷனை அப்ளை பண்ணணும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்த உடனே இக்னிஷன் அப்ளை பண்ணிட்டு பிரேக்கில் காலை வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரேக் தான். இந்த பிரேக் விஷயத்தில் நான் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த பிரேக்கை ஒரு தடவை அமைக்கிட்டேன். இப்போ 100% பிரேக் பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன். செகண்ட் டைம் பிரேக்கை பிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70% தான் பிரேக் பிடிச்சிருக்கு. அப்படியே காலை எடுக்கிறேன். தேர்ட் டைம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% மட்டுமே பிரேக் பிடிச்சிருக்கு. இப்போ நான் காலை எடுக்கிறேன். ஃபோர்த் டைம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பிரேக் பிடிக்காத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க இந்த சீட்டில் உட்காந்துட்டு விளையாடுறத நினச்சிட்டு இந்த பெடலை அமுக்கி விளையாடுவாங்க. அந்த மாதிரி
ப்ரெஸ் பண்ணி பண்ணும்பொழுது இந்த பிரேக் வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். இது எதனால் அப்படின்னா என்ஜின் ஸ்டார்டிங்கில் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிரேக் பூஸ்டருக்கு வந்து வேக்கம் கிடைக்காம இப்படி லோடாகி ஸ்டிஃப் ஆகிடும். அப்படின்னா பிரேக் பிடிக்காது. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ 4 டைம் ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுட்டேன். இப்போது கியரில் தான் வண்டி நிற்கிது, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு, என்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ நான் வந்து கிளச் அமைக்கி உங்களுக்கு நியூட்ரல் பண்ணுறேன். நியூட்ரல் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, பிரேக் பிடிச்சிருக்கேன், நியூட்ரல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் பிரேக் எடுக்க போகிறேன். பின்னாடி போகுது பாருங்கள், அதாவது ஹேண்ட் பிரேக் போட்டால் நின்றுது, பிரேக் எடுக்கிறேன் போகுதா. அப்போ இந்த பிரேக் வந்து வேலை செய்யலை, கரெக்டாக பெடல் பிரேக் வந்து வேலை செய்யலை. இப்படி வாங்க, நல்லா காட்டுங்க. இதில் வந்து பிரேக் வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன். அதே சமயத்தில் இங்கே காட்டுங்க. ஓகே, இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். வண்டி பின்னாடி போகுது, அது பின்னாடி போங்க, போகுதா. ஓகே, இப்போ இந்த பிரேக் வந்து லோட் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா பதறாதீங்க, உடனடியாக நீங்கள் வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும், உடனடியாக நீங்கள் ஹேண்ட் பிரேக்கில் போட்டுட்டு என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பெடலில் கொஞ்சம் அப்படி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், பெடல் உள்ளே போகுது பாருங்கள். இப்போ பிரேக் வந்து 100% பிடிச்சிருச்சு. ஸோ இந்த பிரேக் பற்றி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வண்டியை பின்னாடி விட்டு பல வண்டிகளில் பின்னாடி போய் இடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரேக் கான்செப்டை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலராக ஹில் ஸ்டேஷனில் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கிளச் கண்ட்ரோல் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல பிரேக் பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இதை 2 விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று நியூட்ரலில் போட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒருவேளை கியரில் இருந்துச்சு அப்படின்னா கிளச்சை மிதித்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய எல்லா கார்களுமே நீங்கள் கிளச் மிதித்தா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். மேனுவல் காரில், பழைய கார்களில் வந்து கிளச் மிதிக்காமலே ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ எல்லா கார்லையுமே வந்து நம்ம கிளச் மிதித்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கிளச் மிதித்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளச் மிதிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு கியரில் போட்டு கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஹில்ஸில் வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் செகண்ட் கியர் வரவே கூடாது. வண்டி நிற்கிது அப்படின்னாலே அதுக்கு ஃபஸ்ட்டு கியர் தான். அப்படிங்கிறனால நான் வந்து ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டு அப்படியே கிளச்சை மிதிச்சுட்டு பிரேக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நியூட்ரலில் இருந்தால் கூட கிளச் மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு கியர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் காலை வந்து பிரேக்கில் எடுத்துகிட்டா வண்டி பின்னாடி போயிடும் இல்லையா, அது ஒரு பயம். இப்போ என்ன தப்பு நடக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக காட்டுறேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு கால் எடுப்பாங்க. அதாவது கிளச்லேயும் காலை எடுப்பாங்க, பிரேக்லேயும் காலை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா பிரேக்கில் கால் எடுத்தால் பின்னாடி போகுதா, பின்னாடி போகுதுன்னு பயப்படுவாங்க. இப்போ பாருங்கள், ஐயோ பின்னாடி போகுது அப்படின்னு பிரேக் அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளச்சில் இருந்தும் காலை எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், கிளச்சில் இருந்தும் காலை எடுப்பாங்க, பிரேக்லையும் காலை விட மாட்டாங்க. இந்தா ஐயோ ஐயோ போலையா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துடும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சடனாக வந்து கிளச்சை விட்டுருவாங்க. இப்போ எடுக்கிறேன், இப்போ பாருங்கள், ஐயோ எப்படி எடுக்குன்னு தெரியலையே, இப்படி விட்டுருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்சிலேட்டரை வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க. இதை பாருங்கள், இப்படி தான் ப்ராக்டிக்கலாக நடக்கும். இந்த பெடல் காட்டுங்க. ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய பிரச்சனை பூரா நான் வந்து எப்படி காட்டேன்னா, ஒரு பிகினர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது, ஒன்று ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு கிளச்சை வெளியே எடுக்க மாட்டாங்க தான், அப்போ வண்டி பின்னாடி போகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் தெளிவாக சொல்லித்தரேன். அதாவது பிரேக்லேருந்து காலை எடுக்கணும், காலை எடுத்து ஆக்சிலரேட்டர் வந்து தேவையான அளவு கொடுக்கணும், அங்கே தேவையான அளவு கொடுக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு கிளச் வந்து ஒரு ஹாஃப் கிளச் ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னு காட்டுறேன், பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு, இப்படி வச்சுக்கணும். அதாவது கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிளச், ஆஃபில் ஒரு 60% வெளியே எடுத்துட்டேன், ஆக்சிலேட்டர் வந்து தேவையான அளவுக்கு கொடுத்து வண்டி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்லோப்பில் வண்டியை நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து இதில் கிளச்சை உள்ளே அமைக்கிட்டேன்னா வண்டி பின்னாடி வந்துடும்.
பார்த்தீங்களா? அப்போ கிளச்சில் தான் மேஜிக் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிளச்சோட மேஜிக் பாருங்கள், கிளச்சோட மேஜிக்கை பாருங்கள். ஆக்சிலேட்டர் தேவையான அளவு கொடுத்துட்டு கிளச்சை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண வண்டி முன்னாடி போகும். ஓகேவா? பிரேக். ஓகே, இப்போ வந்து நான் இதை திருப்பி ஒரு தடவை செய்து காட்டுறேன் பாருங்கள். பெரும்பாலும் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, பிரேக்லேருந்து காலை உடனே எடுக்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டே இருந்தால் இப்படி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சிலேட்டரும் கொடுக்க மாட்டாங்க, இல்லை இப்படி ட்ரை பண்ணுவாங்க, இப்படிலாம் ட்ரை பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு வராது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக எது வருமோ அதைத்தான் செய்யணும். தெளிவாக பாருங்கள். பிரேக்லேருந்து காலை எடுத்து உடனடியாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், பட் தேவையான அளவு கொடுக்கணும். அதே சமயத்தில் கிளச்சும் தேவையான அளவு மட்டுமே ரிலீஸ் பண்ணணும், ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிட்டு, வண்டி ஆஃப் ஆகிட்டு. ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா சடனாக நீங்கள் பண்ணாலும், ரொம்ப குயிக்காக பண்ணாலும் போயிட்டு பாருங்கள், இப்படி ஆஃப் ஆகிடும். இப்படியும் செய்யக்கூடாது. ஸோ கரெக்டாக சொல்கிறது என்னென்னா, ஸ்டார்ட், ஃபஸ்ட்டு கியர், உள்ளே ஃபுல்லாக கிளச் வச்சுருக்கேன், பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் வைக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கு கிளச்சும் வந்துடணும். பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி ட்ரைனிங் பண்ணி பாருங்கள், வண்டி அழகாக ஸ்லோப்பில் நிற்கும். அப்படி வாங்க பாருங்கள், நான் பிரேக்கே பிடிக்கல, அப்படி நிறுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படி நிறுத்தட்டுமா? அப்படி நிப்பாட்டுறேன் பாருங்கள். வண்டியை ஃபுல்லாக வந்து நான் வித்தவுட் பிரேக்கிங்கில் அப்படி நிறுத்தியிருக்கேன். தேவைன்னா நான் முன்னாடி போய்க்கிறேன், வண்டி பின்னாடி வரல. கவனிச்சிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஸ்லோப்பில் நல்லா மேலே ஏறி நிற்கிறோம். இப்போ நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டாலே வண்டி பின்னாடி வந்துடும். இப்போ நான் ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிடுறேன். பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டாலே சடனாக வந்து வண்டி பின்னாடி வரும் பாருங்கள். அந்த வண்டியோட அந்த இம்பேக்டை தெரியும் உங்களுக்கு, உடனே குயிக்காக வரும். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வண்டி ஸ்லைட்டாக பின்னாடி வரும், பட் லைட்டாக வரணும். நீங்கள் ரொம்ப பின்னாடி விடக்கூடாது. பிகினராக இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் வந்து நின்றுட்டு கொஞ்சம் பின்னாடி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துட்டுல, ஓகே, கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கணும். சரியா? இந்த பாருங்கள், இப்படி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஆக்சிலரேஷன், அதாவது ரொம்ப ஆக்சிலரேஷன் கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் ஆக்சிலரேஷன் ப்ளஸ் உங்களுக்கு கிளச்சை ரிமூவ் பண்ணுறது, அவ்வளோதான். நல்லா பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து பிகினராக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிகினராக பின்னாடி வரும். அப்போ பின்னாடி வந்து எந்த வண்டி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒருத்தர் நிப்பாட்டி வச்சு யாராவது வராங்களா பார்க்குறீங்க அப்படின்னு கூட நீ சொல்லிக்கிடலாம். இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடத்துல, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஷூட் பண்ணுறோம், யாருமே வரல. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஒரு பிகினரா, ஓகே, பின்னாடி வரட்டும். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பின்னாடி விட்டு பார்க்குறேன். ஓகே, இப்படி ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ பிரேக்கு. இப்போ திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பின்னாடி விட்டுட்டு, சப்போஸ் எனக்கு வரல அப்படின்னா ரொம்ப பதட்டப்படாதீங்க, பின்னாடி கொஞ்சம் போய்க்கிடலாம். பின்னாடி போனோன்னா பதறாதீங்க, பின்னாடி போகட்டும். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஓகே இப்படி பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோ அந்த இருக்குல்ல. இப்போ பிரேக் பண்ணிவிட்டேன், எடுக்க ட்ரை பண்ணுறேன். டக்குன்னு ஆக்சிலேட்டர். ஓகே, என்ஜின் கொஞ்சம் அப்படி அவங்க ரவ் ஆகிறதுல வந்து தப்பு கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ரவ் ஆனால் தப்பு கிடையாது. இப்போ வந்து நான் பேலன்ஸ் பண்ணி இப்படி ட்ரை பண்ணுங்கள். அந்த இருக்குல்ல, நிப்பாட்டி வச்சு ஆக்சிலேட்டர், நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கிளச், ஆக்சிலேட்டர் கிளச் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்படி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நிற்கும் வண்டி. நல்லா பாருங்கள். இப்படியே ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து நிப்பாட்டிக்கணும். பிரேக்கே பிடிக்கல, ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கிளச் ரிலீஸ் பண்ணி விட்டு ட்ரை பண்ணுறோம். அதை நீங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே காட்டுங்க. அப்படியே வாங்க, அப்படியே வந்து பக்கத்தில் காட்டுங்க. அந்த கிளச்சை காட்டுங்க, க்ளோஸ் புக்கே வைங்க.
அதாவது நீங்கள் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. நல்லா தெரியுதா? ஆக்சிலேட்டர் அமுக்குறேன், கிளச்சை விட்றேன், ஆக்சிலேட்டர் அமுக்குறேன், கிளச்சை விட்றேன். அதாவது இதான் பொசிஷன். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ண நல்லா பார்த்துக்கோங்க. இதான் பொசிஷன் தான். அதாவது ஒன்று உள்ளே போகும்போது ஒன்று வெளியே வரணும். ஆக்சிலேட்டர் உள்ளே போகும்போது கிளச் வெளியே வரணும். பிரேக். இப்போ ட்ரை பண்ணுறேன். ஆக்சிலேட்டர், கிளச். அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹைட்டான இடத்துல காரை நிறுத்திருக்கீங்க, வண்டிக்குள்ளே ஃபுல்லாக ஆள் இருக்காங்க, பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டாலே வண்டி பின்னாடி வந்துடுது, என்னால் ஃப்ரண்ட்டில் எடுக்க முடியல, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, என்ன செய்யலாம், வேறு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிறது. இப்போ நான் வந்து ஹேண்ட் பிரேக் போட்டுறேன். பட் இந்த முறை வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் பிரேக் வந்து டேமேஜ் ஆகிடும். இருந்தாலும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, பின்னாடி போய் வண்டியில் இடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால் இந்த முறையை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் பிரேக்கை வந்து காலை எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், வண்டி பின்னாடி போகலை, பிரேக்லேருந்து காலை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை வந்து ரிமூவ் பண்ணும்பொழுது, ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன், ரிமூவ் பண்ணும்பொழுது வண்டி போக முயற்சி பண்ணும்பொழுது உடனடியாக நீங்கள் என்ன பண்ணிடணும், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும். நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த இடம் இப்போ பாருங்கள், ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன். இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு, அது மூவ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, போகுதா? இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டேன். இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் அந்த கரெக்டான அந்த ஒரு பேலன்சிங் பண்ணிக்கிறேன், ஆக்சிலரேட்டர் ப்ளஸ் கிளச்சு. இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன். இப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இதுவும் ஒரு முறை. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து கிளச் கண்ட்ரோல் ட்ரைனிங்கை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். அதற்கேற்றார் போல் நல்ல இடமும் பெரிய அளவில் ஆள் நடமாட்டமும் இல்லை அப்படிங்கிறனால நம்ம ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ப்ளஸ் நல்ல கிளைமேட், அடிக்கடி வெயில் அடித்தாலும் நல்ல கூலிங்காக தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரைனிங் நடக்கும் பொழுது, நீங்கள் ட்ரைனிங் செய்து பழகும் பொழுது கொஞ்சம் வந்து கார் பின்னாடி வரத்தான் செய்யும். இப்போ வந்து நீங்கள் பிரேக்கில் இருந்து கால் எடுத்துட்டிங்கன்னா லிட்டில் வந்து வரத்தான் செய்யும். இப்போ எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் 1 இன்ச்சாவது பின்னாடி வந்து தான் கார் வந்து முன்னாடி போகும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கூட பின்னாடி போயிடக்கூடாதுன்னு அந்த பதட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பின்னாடி வந்து நீங்கள் அந்த மாதிரி பிகினிங்கில் ட்ரைனிங் பண்ண உங்களுக்கு அழகாக வந்துடும். அதே மாதிரி தொடர்ந்து டிரைவிங் பண்ண இந்த கிளச் கண்ட்ரோல் சூப்பராக வந்துடும். இதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் உண்டு. அதில் கிளச்சு கிடையாது அப்படின்னாலும் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த கார் வந்து பிரேக்லேருந்து கால் எடுக்கும்போது பின்னாடி போகும். அப்போ வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் கரெக்டாக பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் ஈஸி, அதாவது இந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாதுனாலும் அதுலேயும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் கார்களில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருவாங்க. அது வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு சர்டன் செகண்ட்ஸ் வந்து வண்டியை பின்னாடி விடாமல் பார்த்துக்கிடும். அதனால் ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி எனக்கு பின்னாடி வரக்கூடிய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கிளச் கண்ட்ரோல் ட்ரைனிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.